தேவன் விரும்புகிற காரியம் நல்லவராக இருக்கிறார். மத்தியில கடந்த முறை நாங்கள் வந்திருந்தோம். கர்த்தர் அருமையாக நடத்தினார். கர்த்தருடைய நாமத்தில் மகிமையாக இருக்கும். இந்த இடத்திலும் நீங்களாம் வந்து இந்த சபையை நிரப்பி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தணும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டு விரும்புகிறேன். மக்கள் சபையை நிரப்பணும். நீங்கள் ஆட்களை கொண்டு வரணும். ஏன்னா இங்க வந்து விசேஷ கிருபையை பாஸ்டருக்கு பாத்திரமாக கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் நேற்று கூட அந்த சகோதரி மகளுக்கு முடியல, ஜெபம்லாம் நல்லாச்சு. அப்புறம் ஒரு சிலர் வந்தாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அருமையாக அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்தாரு. அவங்களுக்கு ஆண்டவர் தேவன் கொடுத்த கிருபை வரங்கள் அதை வந்து நம்ம வந்து இருக்க மக்களுக்கு வந்து தெரியாது. அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ நீங்களாம் வந்தவங்க பாக்கியவான்கள். நீங்கள் என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதம் நீங்கள் வந்து சொன்னாலே உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் அப்படி வந்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. அதனால் நான் பல வருஷமாக அவர்களை பார்க்குறேன். கோயம்புத்தூர் பட்டணத்தில் கூடி பல இடங்களில் தொடங்கி ஆசீர்வாதமாக இருக்குது. அப்படி வந்து அவங்கள எனக்கு அப்போ தான் பழக்கம். எனக்கு ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷமாக பழக்கம். ஆரம்பத்தில் நான் சந்தித்தேன். கர்த்தர் அவர் மூலிமா அவருடைய காரியங்களெல்லாம் நான் பார்த்தேன். எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் பிரிந்து போகிற ஒரு வாழ்க்கைகள் வந்தாலும் ஆண்டவர் உண்மையில எங்களை வந்து தேவன் நினைச்சார். அது ரொம்ப ஆச்சரியமான காரியம். நானும் கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். இயேசுவின் கல்வாரி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். கிராம ஊழியர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பல பகுதிகளில் தேவனுடைய சத்தியத்தை கொண்டு செல்லுகிறோம். ஆண்டவர் மட்டுமா அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார். என்னுடைய பெயர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஊழியத்துடைய பெயரே வைத்தார். எல்லாம் நண்பர்களெல்லாம் சேர்ந்து அந்த சமயத்தில் பாஸ்டர்மா எல்லாரும் இருந்தாங்க. இயேசுவின் கல்வாரி அன்பின் ஊழியம் என்று சொல்லி பேரை வச்சு இன்னைக்கு கோயம்புத்தூரில் அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தேவன் வந்து நம்ம வேண்டாம்னு நம்ம